எடு. left 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 left. left. நிறைய குழந்தைகளுக்கு பி அண்ட் டிக்கான கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். அதை எப்படி நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ஹேண்ட் வச்சு இது வந்துட்டு பி அப்படின்ட்டும், இந்த ஹேண்டில் இது டி இப்படி டீச் பண்ணலாம். பி டி இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கலாங்க. நிறைய குழந்தைகளுக்கு பி அண்ட் 9 எழுதுறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க. இதுக்கு ஏர் ரைட்டிங் யூஸ் பண்ணலாம். லைக் உங்களோட ஹேண்ட் இப்படி வச்சுட்டு உங்களோட குழந்தைய இப்படி மேக் பண்ண சொல்லுங்கள். பி மேக் பண்ண அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏர் ரைட்டிங்கில் இப்படி பண்ண வைக்கணும். அடுத்தது 9க்கு இந்த ஹேண்ட் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு இப்படி மேக் பண்ண சொல்லுங்கள். இது 9. இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாங்க. நிறைய குழந்தைகளுக்கு பி அண்ட் 9 எழுதுறதுல வந்துட்டு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது பாக்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் கொடுக்கும்போது அவங்க எழுதுறதுக்கு இந்த பக்கம் இடம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எந்த சைடு எழுதுவாங்கன்னா ரைட் சைடு எழுதுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கி லைன்ஸ் கொடுங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடு போடுவாங்க. அப்படின்றப்போ ஃபார்மேஷன்ஸ் கரெக்டாக மேக் பண்ணுவாங்க. 7க்கு இங்கே கொடுக்கும்போது அவங்க இப்படி போடுவாங்க. எல்லுக்கு இங்கே அண்ட் பிக்கு இப்படி போடுவாங்க அண்ட் டிக்கு இந்த மாதிரி மேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பி ஃப்ளோரில் போட்டுட்டு அது மேலே நடக்க வைக்கணும். போ. வெரி குட்.